Hi everyone, Vidya from Kaitari Nasri Sarees. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் காமிக்க போகிறேன்னா, மார்க்கெட்டில் இருக்கிற மல்காட்டன் சொல்லி வேறு என்ன ஃபேப்ரிக் சேல் பண்ணுறாங்க, ஏன் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, இதுவும் காட்டன் தான். இப்போது மார்க்கெட்டில் இந்த பிளாக் கலர் சாரீ நான் உங்களுக்கு வேணால் சைடில் அட்டாச் பண்ணுறேன். இதோட பிக்சர் வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். இதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களால் எந்த டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிக்க முடியாது. லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் பிக்சரில் இருக்கும், பட் கலர் வைஸ் பார்க்கும்போது சேமாக தான் இருக்கும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதுதான் வந்து ஒரிஜினல் மல்காட்டன். இது நீங்கள் கசக்குனிங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்குது. ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபோல்ட் பண்ணி கையில் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணுற மல்காட்டன்னு சொல்லி செல் பண்ணுற காதி காட்டன். இது வெயிட்டாக இருக்கும் அண்ட் சுருட்டினாலுமே வந்து ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கும். இதோட வெயிட்டை டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் கையில் வச்சுருக்கிறது வந்து காதி காட்டன். இப்போ நான் உங்களுக்கு வெயிட் செக் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுருக்கேன். மிஷின் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ 0ல் இருக்குது. இப்போ நான் என் கையில் இருக்கிறது வந்து காதி காட்டன். காதி காட்டனோட வெயிட் பார்த்துக்கோங்க, 361 கிராம்ஸ் இருக்குது. இந்த 361 கிராம்ஸில் இது ஃபுல்லுமே காதி காட்டன். இப்போது அதுவே நான் மல் காட்டன் வச்சுருக்கேன். இது மல் காட்டன். இந்த மல் காட்டனோட வெயிட்டை பாருங்கள், பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலி பியூர் மல் காட்டன் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி டிஃப்ரென்ஸும் சொல்கிறேன். இப்போ வெயிட் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். மார்க்கெட்டில் மல் காட்டன் எப்படி இருக்குது, நார்மல் மல் காட்டன் வந்து எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது இது வந்து ஒரு பிளாக் கலர் சாரீ தெரியுதுங்களா உங்களுக்கு? பிளாக் கலர் சாரீ. இதோட ஃபேப்ரிக் பாருங்கள், என்னோடய கை அப்படியே தெரியுது. இது வந்து பியூர் மல் காட்டன். இது வந்து பாடி ஹக்கிங்காக இருக்கும். இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப பாடி ஹக்கிங்காக இருக்கும், ஓகேங்களா? இது மல் காட்டன். இதுவும் காட்டன் தான், பட் இது வந்து காதி காட்டன். சேம் டிசைன் தான், டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, சேம் டிசைன். பட் இது வந்து காதி காட்டன். இதோட ஃபேப்ரிக் பாருங்கள், முடிச்சா தெரியுதுங்களா? அதே மாதிரி இது வந்து ஹார்டாக இருக்கும் லைட்டாக. இதுவும் சாஃப்ட்டு தான், பட் மல் காட்டன் கிடையாது. இது வந்து சாஃப்ட் காட்டன் சொல்லுவாங்க, காதி காட்டன். இது கொஞ்சம் சொரன்னு இருக்கும். உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மல் காட்டன். டிரான்ஸ்பரன்சியும் பாருங்கள், சாஃப்ட்னஸும் பாருங்கள். இது வந்து காதி காட்டன். இதோட த்ரெட்டோட கவுண்ட் வந்து கொஞ்சம் தப்பமாக இருக்கும், தடிமனாக இருக்கும். இது வந்து சாஃப்டாக இருக்கும். அதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும், ஓகே? இதனால தான் வந்து காதி காட்டனோட ப்ரைஸ் வேறு, மல் காட்டனோட ப்ரைஸ் வேறு. இப்போ மல் காட்டன் இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் சுருட்டி கையிலே வச்சுக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது. காதி காட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். உடம்பு மேலே படும்போதும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து காதி காட்டன் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, மல் காட்டன் கொஞ்சம் காஸ்ட்லி. இது மட்டும்தான் வித்தியாசம் காதி காட்டனுக்கும் மல் காட்டனுக்கும். வெயிட் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மல் காட்டன், காதி காட்டன் வந்து வெயிட்டாக இருக்கும். இது வந்து ரெயின்போ சாரின்னு சொல்லுவோம். பிளாக்ல ரெயின்போ சாரீ. நீங்கள் ப்ரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ரெயின்போன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான லிங்க் வாட்ஸ்அப் ஆர் வெப்சைட் ஆர் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வெயிட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டேசல். காதி காட்டனில் டேசல் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைமில் காதி காட்டன்லேயுமே மல் காட்டனில் இருக்கிற மாதிரி டேசல்ஸ் கொடுப்பாங்க. இதில் இந்த மாதிரி டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க. மல் காட்டனில் இந்த மாதிரி டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளவுஸ் வராது. ரெண்டுமே வந்து 5.5 மீட்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுவும் மல் காட்டன் சொல்லி தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மல் காட்டனில் ப்ளவுஸ் வராது. ஸோ இதை மல் காட்டன்னு சொல்லி மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க வித்தவுட் ப்ளவுஸில்.
நீங்கள் வந்து வெயிட் வந்து கேளுங்க, எதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் இன்னொரு டைம் கூட வெயிட் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 0 இருக்குது. இது வந்து என் கையில் இருக்கிறது காதி காட்டன் 335. ஓகேங்களா? இது வந்து காதி காட்டனோட வெயிட்டு. இது வந்து மல் காட்டன். $245, நியர்பை 100 grams வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெட்டீரியல் சாஃப்ட்னஸ்மே இருக்குது. இது வந்து ரொம்ப சாஃப்ட்டு. இந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் வந்து ப்ரைஸிங் டிஃபர் இருக்கும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி செக் பண்ணணும், இல்லை மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் சொல்லணும், இந்த குவாலிட்டிக்கும் அந்த குவாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட்ஸ் சப்போஸ் என்னோடய சைடு நான் மிஸ்டேக்காக சொல்கிறேன், ஏதாவது மிஸ்டேக்காக சொல்கிறேன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இன்றைக்கானது மல் காட்டன். மல் காட்டனுக்கும் காதி காட்டனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், மார்க்கெட்டில் மல் காட்டனை காதி காட்டனை மல் காட்டனாக சொல்லி எப்படி சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது என்எஃப் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்எஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு திங் வெயிட் என்னன்னு கேளுங்க. செகண்ட் திங், இது வந்து எவ்வளோ கவுண்ட்லேயுமே அவங்க வந்து 120 தான் சொல்லுவாங்க. காதி காட்டனுமே வந்து 120 கவுண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து வெயிட் எவ்வளோன்னு கேளுங்க. வெயிட்லேயே நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். இல்லைன்னா க்ளோஸ்அப் பிக் கேளுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரஃப்பாக இருக்கும். காதி காட்டன் வந்து ரஃப்பாக இருக்கும், மல் காட்டன் வந்து சாஃப்டாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நான் வந்து காதி காட்டன் ஸ்டாக் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது நான் யாருக்கும் சேல் பண்ண போகிறதில்ல. இப் சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், காதி காட்டன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது மல் காட்டன் தான். மல் காட்டனோட குவாலிட்டி இதுதான். ஓகே, காதி காட்டன் வேணும்னாலும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹோப் உங்களுக்கு இந்த vlog வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் கைத்தறி நெசவு சாரீஸ். பாய்.